ஹாய் ஹலோ கிட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஜேகேவுடைய ஒன் ஷாட்டான ப்ளே பாய் இஸ் ஆன் டு மீ அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் ஜேகே அங்கே பேஸ்கெட் பால் விளையாண்டுருக்காரு. அப்படியே பயங்கரமான சத்தம் சுற்றி சுற்றி எல்லாருமே பொண்ணுங்க. ஜேகேவோட ஃபேன்ஸ் தான் எல்லாரும். அவர் விளையாடுறத பார்த்துட்டு அப்படியே கத்தி கூச்சலிட்டு அவ்வளோ சவுண்டாக இருக்கு. அண்ட் லாஸ்ட்டு பால் ஜேகே போடுவாரா மாட்டாரான்ற ப்ரெஷரில் அவர் தான் போட்டார். அண்ட் அவரோட டீம் தான் வின்னும் பண்ணியிருக்கு. அப்படியே முடிச்சுட்டு அந்த கோர்ட்டை விட்டு வெளியில் வர சுற்றி இருந்த பொண்ணுங்க எல்லாருமே ஜேகே 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 அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கத்திட்டு அப்படியே அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. ஜேகே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவங்களோட அன்பில் இங்கே நீங்கள் அந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு வாட்டர் பாட்டில் கையில் வச்சுட்டு ஒரு சோடா புட்டியை போட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அது ஒரு ஸ்கூல். ஜேகே அவங்க அப்படியே விளக்கிட்டு நேராக உங்ககிட்ட வந்து அந்த வாட்டர் பாட்டிலை வாங்க. நீங்கள் அப்படியே அவரை நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஷாக்கா, ஜேகே ஜேகேவா எங்கிட்ட வாட்டர் பாட்டில் வாங்குறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் இந்த சோடா புட்டி போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கீங்கன்னு எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. அண்ட் உங்களை கிண்டல் கூட பண்ணுவாங்க தான். நீங்கள் அவரை நிமிர்ந்து பார்க்க டக்குன்னு ஜேகே உங்களோட காதில் அவரோட 2 விரலை விட்டு அப்படியே உங்களை அவரை இழுத்து உங்கள் இதழோட அவர் இதழை சேர்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறீங்க. வாட் ஜேகே என்ன அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்கில் அவரை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க விட்டு கண்ணை முழிச்சிட்டு. அதுவும் இல்லாமல் ஜேகே உங்ககிட்ட வந்தப்பயே பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தலையில் கை வச்சு நல்லா தடவை விட்டுட்டு அப்புறம்தான் உங்களை கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அங்கே கட் பண்ணால் இங்கே ஒரு டாமில் 2 பெட் இருக்குது. கீழே ஒரு பெட், மேலே ஒரு பெட்டு. மேலே இருக்க பெட்டில் ஜேகே அப்படின்னு தூக்கத்துலேயே நீங்கள் பட்டுக்கு உங்கள் வாயை கூச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் ஒயன் ஒயன் அப்படின்னு யாரோ கத்துற சவுண்டு கேட்க நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்டு வந்து நிற்கிறா. நீங்கள் தூக்கம் கழிஞ்சு எழுந்திரிச்சு அப்படியே ஒயன் இதோட 3 வருஷம் ஆச்சு, இன்னும் நீ இந்த கனவையே கண்டுட்ருக்க அப்படின்னு உங்கள் கன்னத்தில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க தூக்க கலக்கத்தில். உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அடியே ஒயன், நான் உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஹாப்பி நியூஸ், கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்ல நீங்களும் கீழே இறங்கி போய் என்ன ஆச்சு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஹே ஒயன், நான் கிட்டத்தட்ட 2 மாதமாக ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல, அதான் அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பையன்ட்ட அவன் இன்னைக்கு என்ன டேட்டுக்கு கூப்பிட்ருக்கான் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல, ஓ சூப்பர், போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஹே அது இல்லடி, அவன் கூட ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வரானாம்மா, அதனால நீயும் என் கூட வாடி, நான் மட்டும் தனியாலாம் போக முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, வாட், ஏய் நீ டேட்டுக்கு போகிற, நான் எதுக்கடி கூட வரணும்? இல்லை ப்ளீஸ் டி வாடி, அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரான், அப்போ நான் மட்டும் தனியாக போனால் நல்லா இருக்காதுல்ல. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கிளம்புறீங்க. 2 பேரும் கிளம்பி அங்கே டேட்டுக்கு போக அங்கே உங்கள் ஃப்ரெண்டோட ஆள் இருக்கான். அவனை பார்த்தோன்னே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே போய் நிற்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்டோட ஆள் உங்களை பார்த்து ஹாய் ஐம் சந்திரோ அப்படின்னு சொல்ல நீங்களும் ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவன் கீழே உட்காந்துருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு அப்படி தட்டி, ஹே கூக், அவங்க வந்துட்டாங்க எந்திரா அப்படின்னு சொல்ல நீங்களும் யாரா அது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அன்ன வரைக்கும் தலையை கீழே குனிஞ்சிட்டு கேம் விளையாண்டுட்டு இருந்தவன் எந்திரிச்சு ஹாய் ஐம் ஜங்குக் அப்படின்னு சொல்ல கை நீட்ட நீங்களும் அப்படியே ஷாக் ஆகி அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அது ஜேகே. ஜேகே இங்கே எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக் ஆகி அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி ஜேகே இங்கே தான் படிப்பான்னு உங்களுக்கு தெரியும்,
அதனால தான் இந்த யுனிவர்சிட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் அவனை நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. அதுவும் உங்கள் ஃப்ரெண்டோட ஆளோட ஃப்ரெண்டா உங்களுக்கு அப்படியே 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை உங்கள் கிளாஸில் பார்த்த ஞாபகம் வருது. அப்படியே ஃப்ளாஷ்பேக் மண்டைக்குள்ளே ஓட அதை நினச்சிட்டே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இது நிஜமாமே ஜேகே தானா அப்படின்னு. ஜேகே உடனே ஹாய் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்ல நீங்கள் என்னது அப்போது இவனுக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் சோகமாக அவர் ஒரு விரலை மட்டும் பிடிச்சி ஷேக் பண்ணுறீங்க. உடனே உங்கள் பக்கத்தில் இருந்தா உங்கள் ஃப்ரெண்டு வாட் ஜேகே ஜேகேவா ஹே சந்துரு நீ என்ன ஜேகே தான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க எனக்கு ஜஸ்ட் ரெகுலர் தான் இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதை கூட்டிகிட்டு வந்துட்டனே அப்படின்னு சொல்ல இருந்தாலும் ஜேகே என்ன நார்மல் பர்சனா அவன் எவ்வளோ பெரிய ஆள் அதுவும் இந்த யூனிவர்சிட்டிலேயே பயங்கர ஃபேமஸான ஆள்னா இவன் தான் இவன் உன்னோட ஃப்ரெண்டுன்னு நீ சொல்லவே இல்லை பொண்ணுங்க எல்லாத்துக்குமே இவனை பற்றி தெரியுமா ஏன் இவனை பற்றி எனக்கும் கூட தெரியும் இவன் தான் இந்த யூனிவர்சிட்டிலே ஃபேமஸான ஆள்னு அப்படின்னு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை அடித்து விட்டுட்டுருக்க இங்கே நீங்கள் ஆமாம் இவன் உண்மையாலுமே இந்த யூனிவர்சிட்டியில் ஃபேமஸான ஆள் தான். ஆனால் எனக்கு ஹை ஸ்கூலில் என் கூட படித்தவன் என்னோட க்ரஷ். பட் அவனுக்கு இப்போ என்ன சுத்தமாக ஞாபகம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கீங்க. ஹே நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண மாட்டேன். ஜேகே உன்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க அவனும் ஷியோர் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கியூஆர் கோட் எடுத்து காமிக்கிறான் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. இவ்வளோ ஸ்கேன் பண்ணிட்டா என்ன அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு மாதிரி தலையை கோதிக்கிட்டே கேட்க சீ உன்ன மாதிரி ப்ளே பை கூட என்னால் இருக்க முடியாதுப்பா எனக்கு சந்துரு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. இங்கே சந்துருக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்போடா அப்படின்ற மாதிரி எங்கே அவன் கூட போயிடுவாளோ அப்படின்னு ஒரு தாட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. தென் அப்புறம் நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கதை பார்த்துட்டு ஜேகே உங்களுக்கும் உனக்கும் என்னோடய காண்டாக்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு கியூஆர் கோட் காமிக்கிறாரு. நீங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே தயங்கிக்கிட்டே அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கிறீங்க. அப்போது நிஜமாமே இவர் என்னை மறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. தென் எல்லோரும் குடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு விளாண்டுட்ருக்கா. இங்கே நீங்கள் ஜேகேவோட வாட்ஸ்அப் டிபியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது தெரியாமல் ஜேகேவோட நம்பருக்கு மெசேஜ் போயிடுது ஒரு ஸ்மைலி மாதிரி. ஐயோ அப்படின்னு டக்கு நீங்கள் அதை டெலிட் பண்ண போக அதுக்குள்ளே அங்கே 2 மெசேஜ் வந்துருச்சு. ஹாய் என்னவே நோட் பண்ணிகிட்ருக்க போல் அப்படின்னு வர நீங்கள் நிமிர்ந்து ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவும் உங்களை அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாரு. ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி எம்ப்ரேசிங்காக இருக்குது. உடனே தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க ஒயின் கப் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஃபுல்லாக அடிக்கிறீங்க. உங்களுக்கு பொறையேறிடுச்சு, இருமிட்ருக்கீங்க. என்னாச்சு பார்த்து அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல உடனே ஜேகே ஒரு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அதை வாங்கி தொடச்சிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஜேகே ஒன்றும் ரொம்ப மோசமானவன் கிடையாது. அவன் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறான். ரொம்ப அட்டன்டிவாக யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. தென் நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. இங்கே ரெஸ்ட் ரூமில் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஒயன் அவனை நீ மறக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருந்த, அப்புறம் என்ன அவனை பார்த்து அப்படியே வழியிற. ஐயோ ஒயன் ப்ளீஸ் அவனை பார்த்து தடுமாறாத, அவனை நீ மறந்து தான் ஆகணும். இனிமே அவன் உனக்கு இல்லை ஒயன் அப்படின்னு நீங்கள் கண்ணாடி முன்னாடி பார்த்து உங்களுக்கு உங்களே சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் ஏதோ பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கப்போ ஜேகே மேலே இடிச்சிடுறீங்க. உங்களை அந்த ஸ்கூலில் டீச்சரோட பெட்டு அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு நல்லா படிப்பீங்க அண்ட் உங்கள் டீச்சர் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. கொஞ்சம் எந்த வேலை இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் வேலை செய்கிறப்ப தான் வந்து நீங்கள் ஜேகே மேலே இடித்து பேப்பர்ஸ் எல்லாம் பறந்து ஜேகே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அந்த இன்சிடெண்ட்டை தான் ஞாபகப்படுத்தி போய் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வெளியில் கரெக்டாக அந்த ரெஸ்ட் ரூமோட என்ட்ரன்ஸ்க்கு வர இங்கே ஜேகே மேலே மோதி நிற்கிறீங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னையும் ஆஃபர் பண்ண வந்துட்டியா அப்படின்னு ஜேகே சொல்ல இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்ல ஜஸ்ட் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறாரு. நீங்கள்
ம். உண்மதான். என்ன மாரி ஒரு பொண்ணெல்லாம் உன்னை அடையணும்னு நினச்சா அது உனக்கு தான் அநியாயமா இருக்கும். வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஜேகே உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. என் முகத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் தொடைக்க போக, நான் உன்னை எங்கேயாவது பார்த்துருக்கேனா அப்படின்னு ஜேகே கேட்க, ம் ஹை ஸ்கூலில் என் கூட கொஞ்ச நாள் படிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்ல, ஹோ அந்த பொண்ணா நீ அப்படின்னு ஜேகே கேட்க, ம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நீ ஏன் என் கூட சரியாகவே பேச மாட்டேங்கிற? என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா? நான் என்ன அவ்வளோ கேவலமாக இருக்கேனா அப்படின்னு ஜிகே கேட்க, ஆஹா அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இங்கே பாரு அப்படின்னு ஜேகே ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ளே ஏதோ ஒரு கால் வருது. அதை எடுத்து காதில் வைக்க, டார்லிங் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே அங்கேருந்து வந்துடுறீங்க. இங்கே வந்து உட்கார உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் எங்கடி போனோம் இவ்வளோ நேரம்? நான் கூட உன்னை யாராவது உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாங்களோன்னு நினச்சேன். சரி ஓகே வந்துட்டல, இங்கே பாரு இவன் எவ்வளோ கிண்டல் பண்ணுறான் தெரியுமா அப்படின்னு சந்துருவை காமிக்க, நாளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு அப்படியே உட்காந்துட்ருக்கா. அப்போ ஒரு மெசேஜ் வருது, ச்சே இந்த பொண்ணுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னையவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே உங்கள் ஃப்ரெண்டு, யார் யார் அப்படின்னு ஷாக்காக, ஹே கூல் கூல், இது ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவனுக்கே தெரியும்ல, அவன் ஜஸ்ட்டு 1 மந்த்து தான் எந்த பொண்ணாக இருந்தாலும் டேட் பண்ணுவான், அதுக்கு மேலே கழட்டி விட்டுருவான். ஸோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இப்போது எனக்கிட்ட மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்க கூட சேர்த்து வைக்க சொல்லிகிட்ருக்கா. நொய்னு பேசிகிட்டே இருக்கா. நான் தான் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்கிட்டயே கேட்டுட்ருக்கா அப்படின்னு சந்துரு சொல்ல, அப்படியே அவன் பாட்டு கண்டினியூ பண்ணுறான். இந்த பொண்ணு இருக்கால்ல அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களை விட மோசமாக அவளை பற்றி சொல்லிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஜேகே வந்து அவன் ஷோல்டரில் கை வைக்க டக்குன்னு ஆஃப் ஆகி, மச்சான் இங்கே பாரேன், அந்த பொண்ணு இருக்கால அவன் மறுபடியும் ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லி காமிக்க, நான் அந்த பொண்ணுகிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1 மந்த்னா 1 மந்த்து தான், இதுக்கு மேலே என்ன ஆக்டிங் பண்ணாலும் என்கிட்ட வேலைக்காகாது அப்படின்னு ஜேகே சொல்ல, என்னது 1 மந்த் தானா? நிஜமாலுமே 1 மாதம் மட்டும்தான் நீங்கள் டேட் பண்ணுவீங்களா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்க, ஆமாம் அவன் எப்பயுமே அப்போ தான், எப்பயுமே ஒரு பொண்ணை 1 மாதத்துக்கு தான் டேட் பண்ணுவான். யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணால் அப்போயே சொல்லிடுவான், 1 மாதம் தான் நான் அவன் கூட இருப்பேன், அதுக்கு மேலே எனக்கு பிடிச்சா இருப்பேன், இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன், இதை நீ ஓகேனா இரு, இல்லைன்னா நீ கிளம்பிட்டே இருப்பியே அப்படின்றான் அப்படின்னு சொல்ல, ஐயோ இங்கே பாரவையன், இந்த மாதிரி ஆளுங்க கூட மட்டும் நீ டேட் பண்ணிடாத, இருக்கிறதுலே மோசமான ஆளுங்க இவங்க தான் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட காது கடிக்க, நீங்கள் அப்படியே ஜெக்கி நினச்சிட்டே உட்காந்துருக்கீங்க கையை பசஞ்சிக்கிட்டே. தென் அவங்க 2 பேரும் பயங்கரமாக குடிச்சிட்டாங்க, நீங்களும் ஜெக்கியும் மட்டும்தான் தெளிவாக இருக்கீங்க. தென் அப்படியே வெளியில் வர்றீங்க, கொஞ்ச நேரம் நடந்துகிட்ருக்கா, தண்ணி துவைக்குது. ஸோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போயிட்டு தண்ணி வாங்குறதுக்காக உள்ளே போயிட்டு தண்ணி வாங்கிட்டுருக்கீங்க. அப்போது ஜேகே வந்து ஏதோ பில் போட்டு வெளில வந்து நிற்கிறாரு. நீங்களும் பில் போட்டு வெளியில் வர ஜேகே உங்கள் கையில் ஒரு ஜூஸ் பாட்டில் கொடுத்துட்டு, அது வார்மாக இருக்க போய் குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. நீங்களும் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே காரில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு அந்த பாட்டிலை ஃபோட்டோ எடுத்து ஜேகே காமிச்சு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் நீங்கள் ரீச் ஆகலையா வீட்டுக்கு? இல்லை ரொம்ப டிராஃபிக்காக இருக்குல்ல, கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே ரீச் ஆகிட்டு மெசேஜ் பண்ணு. அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணி முடிக்க, இங்கே உங்கள் ஃப்ரெண்டு அரை போதையிலே எழுந்திரிச்சு, ஹேய் வயன், இன்றைக்கி ஃபுல்லாக ஏன் நீ ஒரு மாதிரியாகவே இருந்தா? ஒன்றும் இல்லையே, மேபி கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால். ஓ சரி சரி, ஆனாலும் உன் அழகை இப்படி வேஸ்ட் பண்ணாதடி அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பீங்க முதல்ல, இப்போ அந்த ஸ்பெக்ஸ் எடுத்துகிட்டு லென்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் இப்போ ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருப்பீங்க. இருந்தாலும் ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப மொக்கையாக வச்சுட்டு உங்கள் அழகை அவ்வளோவா வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு, உனக்கு இந்த காலேஜ்லேயே பயங்கர அழகான பசங்களாக பார்க்கணுண்டி. இல்லை வேணாம், அழகான பசங்களாக இருந்தால் எல்லாமே ஸ்கம் பேக்ஸாக இருக்காங்க, வேணாம். ஹே ஒன்று சொல்லு, நீ இன்னைக்கு ஜேகேவை பார்த்தில, அப்போது உனக்கு ஹார்ட் பீட் ரேஸ் ஆச்சா? இல்லையே, ஏன் கேட்குற? இல்லை
அவன் ஒரு பொண்ணை 1 மாதம் தான் டேட் பண்ணுவானா. அதனால நீ அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. ச்சே, அவன் மாதிரி ஒரு ஆள் வரான்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை இன்னைக்கு கூட்டிகிட்டு போயே இருக்க மாட்டேன். வயன், நீ அவனை மட்டும் லவ் பண்ணிடாத. அவன் இருக்கிறதுலே மோசமான பையன். அப்புறம் உன் மனசு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு அவள் அப்படியே புலம்பிகிட்டு இருக்கா. ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் மனசுக்குள்ள ஆனால் லவ் யாரையுமே சும்மா விட்டுறது இல்லையே, அது நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்து வர்றதில்லையே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க ஜேகேவோடது. அப்படியே நெக்ஸ்ட் டே வருது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் அங்கிள் ஃபோன் பண்ணுறாரு. ஏம்மா வயன், நல்லா இருக்கியாம்மா? உனக்கு காசுலாம் ஓகே தானே? இன்னும் கீழே ஏதாவது காசு வேணுமா உனக்கு? இல்லை அங்கிள், நான் நல்லா இருக்கேன். எனக்கு காசுலாம் வேணாம். நானே இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ல, எனக்கு போதும். வேணும்னா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேம்மா, இங்கே பாருமா, உனக்கு அம்மா அப்பா இல்லை. அவங்க போனதுலேருந்து நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, சரியா? சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கா. ஒருத்தன் வந்து உங்ககிட்ட, ஹேய் பியூட்டி, என் கூட ஒரு டேட் வரியா அப்படின்னு ஒரு ரோஸ் வச்சுட்டு ஒரு பையன் வந்து உங்ககிட்ட நிற்கிறான். சாரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹே பியூட்டி, நான் என்ன ஒரு நாளைக்கு தானே கூப்பிட்றேன், ரொம்ப ஒரு சீன் காமிச்சிட்ருக்கா. சும்மா வா. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டுத்தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்க. அவன் ஹே அப்படின்னு ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ளே ஒரு கை அவனை பிடிச்சி இழுத்து பின்னாடி தள்ளி விட்டுட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிது. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். அப்படியே ஸ்டைலாக வந்து அந்த கவுண்டர் டாப்பில் கை வச்சுட்டு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டுக்கு எதாவது ஆஃபர் இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஐஸ் வேணால் போட்டு. ஓ, வெறும் எக்ஸ்ட்ரா ஐஸ் மட்டும்தானா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நிற்கா. நீங்கள் அவனுக்கு அமெரிக்கானோ போட்டு தர்றீங்க வித் எக்ஸ்ட்ரா ஐஸோட. ஜேகே அதை வாங்கி குடிச்சிட்ருக்கா. பின்னாடியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து, ஏய் ஜேகே, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்கா? டீனா அங்கே எவ்வளோ சோகமாக இருக்கா தெரியுமா? இங்கே பாரு, நான் ஆல்ரெடி அவகிட்ட சொல்லிட்டேன், 1 மந்த்னா 1 மந்த்து தான், அதுக்கு மேலே ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு அவளை பிடிச்சிருந்தா ஓகே, ஆனால் அவளை சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அவள் ஒரு வாட்? என்ன நீ? உன்ன மாதிரி ஒரு ப்ளே பாய் கூடலாம் அவளை கோத்து விட்டேன்ல, என்ன சொல்லணும்? நீ ஒரு ஸ்கம்ப. நானா? அப்போ நீ யார்? இங்கே பாரு, தேவையில்லாமல் என்கிட்ட வச்சுக்காத. என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். இங்கேருந்து கிளம்பு முதல்ல. நீ அவளை விட பெரிய கேடின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லோனே அவள் டக்குன்னு அந்த காஃபி எடுத்து ஜேகே மேலே வீச, ஜேகே திரும்பினோடனே அது உங்கள் மேலே வந்து விழுந்துருச்சு. உடனே ஜேகே அந்த பொண்ணை நிறுத்தி, நில்லு, திரும்பு, போய் என்கிட்ட சாரி கேளு. வாட்? நானா? சான்ஸே இல்லை. இங்கே பார், ஒழுங்காக போய் சாரி கேளு, இல்லைன்னா இந்த யூனிவர்சிட்டிலே படிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு ஜேகே சொல்ல, அந்த பொண்ணும் வேறு வழி இல்லாமல் ச்சே அப்படின்னு காலை உதச்சிக்கிட்டே வந்து உங்ககிட்ட சாரி அப்படின்னு கேட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆக்சுவலி ஜேகே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன். அதனால தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜேகேவை பார்த்து பயப்படவும் செய்வாங்க. அதே சமயம் பொண்ணுங்கெல்லாம் ஜேகே மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டா லைஃப்பில் செட்டில்டுன்னு ஜேகே கிட்ட வந்து வழிவாங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டு மறுபடியும் காஃபி போட ஆரம்பிக்கா. ஏ வயன், வா, நான் உனக்கு வேறு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இல்லை வேணாம், நான் ஆல்ரெடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சுருக்கேன், அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நீ போய் அப்போ சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உனக்கு வேறு ட்ரெஸ் வாங்கி தரேன். இது என்னால் தானே ஸ்பாயில் ஆச்சு. இல்லை பரவாயில்ல, வேணாம். வயன், நீ என்னை ஃப்ரெண்டை நினைக்கிறதானே? ஆ, இப்போ நான் ஃப்ரெண்டா? சரி அப்படின்னு நினச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுக்க ஜேகே கூட வரீங்க. ஜேகே உங்களை ஒரு ஷாப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு, அது 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 இது நாளையுமே அவங்களுக்கு ட்ரையல் பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு இத்தனை அப்படின்னு கேட்க, ஜஸ்ட் போய் ட்ரை பண்ணி பருவாயன், அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு 4 ட்ரெஸ்ஸையும் போட்டு சொல்கிறாரு. அதில் ஒரு ஸ்கர்ட் மட்டும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஜேகேவே கிட்டத்தட்ட அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு இது வேணாமே, இது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, இது வேணால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அங்கே சைடில் இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை காமிச்சு அதை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதோட ப்ரைஸ் டேக் பார்த்துட்டு இதை பில் போடுங்க அப்படின்னு கார்டு எடுத்து அங்கே இருக்க சேல்ஸ் பர்சன்ட்ட கொடுக்க போக, இல்லை நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கார்டை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து, வயன் நீ நிஜமாவே பொண்ணு தானா? எத்தனை பொண்ணுங்க என்கிட்ட இருந்து அதை வாங்கணும் இதை வாங்கணுங்கிறதுக்காகவே ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, என் கூட டேட் பண்ணுறாங்க. ஆனால் நீ என்னவோ நான் உனக்கு ப்ராக்கெட் போடுற மாதிரியே பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் நெருங்குறாரு. நீங்களும் அவரை விட்டு ஒரு 2-3 ஸ்டெப் பின்னாடி நகரா அவரும் உங்களை தொடர்ந்து உங்கள் பக்கத்தில் நெருங்கி வராரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பார்ட் முடியுது. இது ஒரு சின்ன மினி சீரீஸ் ஒரு 2 or 3 பார்ட்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய்.